Hello guys, welcome back to channel. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெல்கம் டு மீடியா கேமிங். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்குவாடு பிஆர் ரேங்க்டு கேம் பிளே வாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு தரமான கேம் பிளேவாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நான் இதில் 8 கிலோ 9 கிலோ அடித்தேன் ஓகேங்களா. எனக்கு சரியாக தெரில. ஸோ நம்ம வந்து கிளாக் டவர் அண்ட் அப்படியே பக்கத்தில் இறங்கணும். ஆனால் கிளாக் டவரில் இறங்கல, பக்கத்தில் இறங்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். ஃபேக்ட்ரிக்கும் கிளாக் டவருக்கும் நடுவில் எங்கேயாவது குத்து மதிப்பாக இறங்குவோம் அப்படின்ட்டு நானும் அப்படியே இறங்கிட்டேன். இறங்குனா பக்கத்துலேயே ஒரு நாய் இறங்குவான், சாம்பார் ஆப்புன்ற மாதிரி. முதல்ல கன் எடுத்தவனை அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இங்கே சுற்றி முற்றி கன்று இருக்காது. அப்புறமேட்டு எனக்கு கிடைக்கும் கன்று. இங்கே தான் இருக்கான்னு நான் நினப்பேன் ஓகேங்களா. ஸோ போனேன். 3rd லெவல் பேக் கிடச்சதை எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அப்படியே வெளில வந்தேன். அவன் இங்கே உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. அவனும் நடக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு ஓகேங்களா. ஸோ இன்னேலர் எடுத்துட்டேன். அப்படியே இங்கே வந்து பார்த்தா அவன் அந்த பக்கம் ஓடுறான். யாராம் அப்படின்னு சரி நானும் பின்னாடியே ஓடி ஃபிஸ்ட்டில் அடிப்போம் அப்படின்னு 110 டேமேஜ். பார்த்தா அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். பின்னாடி நானும் ஓடினேன். இங்கே ஏதாவது கன்று இருந்தால் அவன் எடுத்துகிட்டு போகிறான், அப்புறம் நம்மளை முடிச்சு விட்ருவான் அப்படின்னு நானும் போயிட்டு இருந்தேன். அவனும் ஓடுறான், நானும் பின்னாடியே போகிறேன். அவன் நான் நிற்க மாட்டேன்டாங்கிறேன், நானும் விட மாட்டேன்டாங்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்படியே போயிட்டுருந்தேன். காயினை எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன். போனால் இங்கே P90 நில்றா மாப்பிள்ள அப்படின்னு மண்டையிலே ஷார்ட் வச்சு விட்டோம். அவ்வளோதான். பார்த்தா 2 மெடிக்கிட்டு SMG ஆமாம் பொறுக்கி வச்சுருக்குது நாய். ஒன்றுமே இல்லை நினச்சேன். P90 எடுத்துனா நம்ம கதை முடிஞ்சிருக்கும். பார்த்தா அது பார்க்கவே இல்லை போல. நான் பின்னாடி வரேன்ற பயத்தில் அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அவ்வளோவா நான் இருக்காது. அப்புறமேட்டுக்கு பாருங்கள், சும்மா தரமான கேம்ப்ளேவாக இருக்கும். ஸோ இனிமேல் டெய்லியுமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. பால் ரன் 2048 அப்படின்னு ஒரு கேம் இருக்குது கைஸ். அதை நம்ம லைவாக போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. முடிஞ்சா போடுவேன். ஆனால் அதுக்கு நெட்டு ரொம்ப ஆகும்னு தான் பார்க்குறேன். அதுக்கு எப்படி என்னென்னு எல்லாம் ப்ரொசீஜர்லாம் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு தெரியும், இருந்தாலும் அதாவது இடையில நெட்டுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அது வேறு பிளாஸ்மா எடுத்து போவோன்னு பார்த்தேன். இல்லை வேணாம், நம்மளுக்கு எஸ்கேஸே போதும் அப்படின்னு சப்ளை பாக்ஸை எடுத்துகிட்டு அப்படியே கீழே குதிச்சிட்டேன். டீம்மேட் வேறு எல்லாம் செத்து போயிட்டாங்க. சரி ரிவ்யூ பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிம்ராம் வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். போய் அவங்கள ரிவ்யூ பண்ணி வேறு ஓட்டணுமா. ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம். ரிவ்யூ பாயிண்டில் ரிவ்யூ பண்ண போதில்லை. புது அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு அப்டேட்டில் சப்ப ஈஸியாக ரிவ்யூ பண்ணிடலாம். ஜாஸ்ட் 10 to 12 செகண்ட்ஸ் கூட ஆகாது ஓகேங்களா. 5 to 6 செகண்ட்ஸ் தான். இப்போ பாருங்கள் நான் எப்படி ரிவ்யூ பண்ணுறேன்னு. அங்கே ரிவ்யூ ஆப்ஷன் காட்டும். சரி மெட்டு அமௌண்ட் எடுத்துப்போம் அப்படின்னு நான் வந்துடுவான் அப்படின்ட்டு ரிவ்யூ கொடுத்தேன். ரிவ்யூ பண்ணோம்னா அப்படியே நம்ம இது ஒரே குத்தம் அப்படியே ரிவ்யூ பார்த்தீங்களா. 5 to 6 செகண்ட்ஸ் கூட ஆகலை. கார்டியன் ஏஞ்சல் ஓகே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ரிப்பேர் கிட்டு எல்லா லூட்டையும் அடிச்சுப்போம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். அப்படியே டோக்கனை ஏற்றி விட்டேன். அது டீமேட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் போய் செத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு எடுத்து இவங்க சாகவே மாட்டாங்க. தரமாக பேக்கப் கொடுப்பாங்க ஓகேங்களா. பேக்கப்பில் ஒரு கில்லை வேறு ஓசி போட்டுருவாங்க, இல்லாட்டி 9 கில்லு. அப்படியே போயிட்டுருந்தேன். கீழே நிறைய கன்னாக இருந்துச்சு. நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு. சரின்னு வெஸ்ட்டிங் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இங்கேயும் ரிப்பேர் கிட்டு மெட்டு தாங்க தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் ஒரு மெட்டு கிடச்சிருக்கு. என்கிட்ட 3 மெட்டு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ கைஸ் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், மாறி வர மாதிரி. பிகாஸ் நான் விளையாண்டுட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அதனால் இல்லாட்டி நாளையிலேருந்து நான் எப்போவுமே மேக்ஸிமம் அப்படி தான் கொடுப்பேன். இந்த மாதிரி இல்லாமல் கேம் விளையாடும் போது தான் கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு 2-3 கண்டென்ட் அப்படி ஆயிடுச்சு. பிகாஸ் அது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு கைஸ். ஒரு மாதிரி சவுண்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வாய்ஸ் விட்டுட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ டீமெட்டு ஹீல் பிஸ்டல் வச்சு ஹீல் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஆனால் மாட்டினா அடிப்போம் அப்படின்ட்டு
டீம்மேட்டை ஹீல் பண்ணி விட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த ஸ்ப்ரிண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். எவனா மாட்டினா அடிப்போம் அப்படின்னு மெதுவாக போயிட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஆனால் ஒருத்தரும் கடைசி வரைக்கும் மாட்டலை, அது விஷயம். அப்படியே போயிட்டுருக்கேன். என்னடா உட்காண்டு அப்படி இது ஒரு புல்லட்டில் அடித்தாலே அது பாட்டுக்கு. ஆனால் இதுக்கு ஹெச்பி ஹீலரை போய் மெதுவாக உட்காந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல விடுங்க, நம்ம அப்படியே போவோம். ஸ்கோப் போட்டு தேடுறேன், அவனா மாட்டினானா அடிப்போன்னு. ஆனால் ஒருத்தனை மாட்டல. எவனொருத்தர் நாக்கு வச்சான், எவனா அவன் அப்படின்னு பார்த்தா அவன் நாக்கு 200 மீட்டரில் இருக்கான். டீம்மேட் பின்னாடி வந்தாங்க. சரி நம்மளும் போவோம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தனும் வரல. சரி நம்ம மட்டும் போய் எதுக்கு அடி வாங்கிட்டு டீம் இருந்தாங்கன்னா ஒரு பேக்கப்பாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆனால் இது எனக்கு கடைசியில் பேக்கப் கொடுப்பாங்க பாருங்கள். ஓசி அடித்தா மட்டும் என்ன இருந்தாலும் டீம்மேட்ஸ் தான் வெறுப்பாகும். கேட்டால் நீ அடிக்கணும்டா அப்படிம்பாங்க பாருங்கள் சில பேர்லாம். நீ அடிக்கணும் அப்படி நின்னா அப்படிம்பாங்க, எனக்கு வெறியாகும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டீம்மேட்ஸ் உங்கள் குரூப்பில் இருந்தால் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் இருப்பான், நீ அடிக்கணும்டா அப்படிமா. சரி இங்கே பார்த்தா எனிமி ஸ்ப்ராட் எனிமின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்திக்கார பயிலுக. எனிமின்னு மட்டும்தான் எனக்கு பிடிச்ச என்னமோ பேசிக்கிட்டு கிடந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ஓகேங்களா. ஸோ போயிட்டுருக்கேன், எங்கடா எனிமின்ட்டு. ஏன்னா ஒருத்தன் சுட்டானா, அதனால் அப்படியே ட்ராப் பின்னாடி இருந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். பார்த்தா இங்கே ஒருத்தன் போடுன்னு தரமான டேமேஜ் M249 கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தன் நாக்கு அப்படின்னு கத்துறேன். அப்படியே இன்னொருத்தனையும் நாக் பண்ணிட்டு அப்படியே கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்டேன். நம்ம டீம் மட்டும் இன்னொருத்தன் அடிக்கிறான். இவன் நம்ம டீம் மட்டும் நினச்சா இவன் எனிமி கைஸ். அப்போ இருந்தால் பார்க்குறேன். அப்புறம் இவனையும் P90 தரமாக அடிச்சு நாக் டவுன் பண்ணி குவாட்ரா டெக்கிட்டோன்னு வேற மாதிரி கைஸ். இன்னுமே நான் 4-5 கில் அடிப்பேன், எவ்வளோ கில்லுன்னு தெரியல. அப்படியே ரிவ்யூ பண்ணி விட்டுலாம். இதுவும் புது அப்டேட்டில் வந்தது தான் கைஸ். உங்கள் டீம்மேட் இங்கே செத்து போனால் அவனை இங்கேயே ரிவ்யூ பண்ணிடலாம் ஓகேங்களா. தரமான ஆப்ஷன் இது. ஓகே அப்படியே போயிட்டுருக்கேன், எவனா மாட்டுவானான்ட்டு டீம்மேட்ஸு ரிவ்யூ பண்ணி விட்டோம். இனிமேல் நம்மளுக்கு வேலை கிடையாது. ட்ராப் வந்து விழுந்துருச்சு. அடக்கருமே அந்த ட்ராப்பு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு. இங்கே ஒருத்தன் பார்த்தா எனிமி ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா இங்கே ஒருத்தன் ஓடுறான், அங்கே ஒருத்தன் ரிவ்யூ ஆகுறான். என்னடா எனக்கு என்ன கதைன்னு எனக்கு புரியல. இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன் குதிக்கிறான். ஒருத்தனை தான் அடிக்க முடியும் ஸ்கோப் போட்டேன், அவனுக்கு 17 தான் போச்சு. அப்புறமேட்டு கீழே இறங்கிட்டான் போல், அங்கே நிற்கிறான். அப்புறம் அவனுக்கு டேமேஜை கொடுத்து அவனை நாக் டவுன் பண்ணிவிட்டு, ஐயோ ஹெச்பி வேறு என்னடா 7 ஹெச்பியில் இருக்கேன் அப்படி டிமிட்ரியை போட்டு விட்டு அப்படியே டேமேஜை கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு டேமேஜை கொடுப்பான். டப்புன்னு க்ளோவால் போட்டு ஹீல் பண்ணுறா அப்படின்னு இங்கே உட்காந்து பான் ஃபயரை போட்டுட்டு அப்படியே ஒரு நார்மல் மெட்டை சுற்றிடும் அப்படின்னு மெட்டு போட்டு சுற்றிட்டுருக்கோம். அப்படியே ரிப்பேர் கிட்டலாம் போட்டு ஆர்மரெல்லாம் இது பண்ணிட்டு 4th லெவலில் ஸ்டே பாதி உடச்சி விட்டாங்க. என்ன பண்ண. ஸோ இந்த மேட்ச் பூயா மேட்ச் ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், கில்லை கன்ஃபார்ம் பண்ணலான்னு போனால் கருவேந்திரா அவனே செத்து விட்டான். அப்புறம் தான் நான் வந்தேன், இல்லை எனக்கு புரியல. அப்புறம் எவனா ஓசி போட்டுருவோம். அதான் மேலே பார்த்தா அடி வாங்கிட்டு இருக்காங்க டீம்மேட்ஸ். ஐயோ என்னடா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நானும் மேலே ஏறி போய் இங்கே நிற்போம். எதுக்கு ஏறிக்கிட்டுன்னு பார்த்தா இங்கே ஒரு ஸ்குவாடே இருக்காங்க. இந்த ஸ்குவாடை தான் நம்ம வைப் பண்ணுவோம், அது வேறு விஷயம். இங்கே 3 பேர் தான் இருப்பாங்க. இன்னொருத்தன் வந்து அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான், டேய் நில்றா அப்படின்னு. அவனையும் தரமாக நாக் டவுன் பண்ணி விட்டோம் ஓகேங்களா. சரியான காட்டல் தாழ்த்தி விட்டு அப்படியே 7 கில்லு. ஸோ ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நிமிஷம் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன் ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே இங்கே ஒருத்தன் ஏறி வந்தான், வாடா அப்படின்னு ஓரியனை போட்டு ஓகே அவனுக்கு தரமான டேமேஜ் கொடுத்து அவனே முடிச்சுட்டு டீம் வைப்பு விட்டு தரமான பூயா கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் நான் விளாண்டதே இல்லை. தேங்க்ஸ் கைஸ். பை கைஸ், பை.